பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 40. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியிலே அவர் பிறந்தார். பிறந்த பொழுது இந்த உலகம் முழுவதும் சந்தோஷம் உண்டானது. இப்பொழுது பிள்ளை வளர்ந்து விட்டது. பிள்ளை வளர வளர அவருக்கு என்ன தேவைப்பட்டதுன்னு சொன்னால், ஆவியிலே பலன் கொண்டு, தைரியம் கொண்டு, உற்சாகம் கொண்டு, ஒரு குழந்தை வளர்கிற பொழுது அவங்களுக்கு தேவையானது என்னன்னு சொன்னால், ஆவியிலே பலன் வேண்டும். ஆவியிலே சரீரத்தில் பலன் முக்கியம், அதை விட முக்கியம் ஆவியில் பலன். சரீரத்தில் ஸ்ட்ரென்த் முக்கியம், அதை விட ஆவியில் ஸ்ட்ரென்த் இன்னும் முக்கியம். சரீரம் திரகாத்திரமாக இருப்பது முக்கியம், ஆவியில் இன்னும் திரகாத்திரமாக இருப்பது அதை விட முக்கியமாக இருக்கிறது. ஆகவே பலன் அது பயத்தை நீக்கும், பலன் அது பயத்தை பொறுமை தள்ளும், பலன் விசுவாசத்தை கொண்டு வரும். தேவ வசனத்தை வாசிக்க வாசிக்க விசுவாசம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். ஸோ விசுவாசம் வந்து கொண்டே இருக்கும். ஆவியிலே பலன் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. இரண்டாவதாக ஞானம் தேவை. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஏற்ற ஞானம், உலக ஞானம், தேவ ஞானம், இந்த உலகத்தை மேற்கொள்ள, உலகத்தில் நடக்க, இந்த உலகத்தை அறிந்து கொள்ள, இந்த உலகத்தை புரிந்து கொள்ள ஞானம் தேவை. தேவனை அறிந்து கொள்ள, கர்த்தரை அறிகிற அறிவை அறிந்து கொள்ள, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை தெரிந்து கொள்ள ஞானம் என்பது தேவை. அறிவு என்பது உலகத்தை அறிந்து கொள்வது, ஞானம் என்பது தேவனை அறிந்து கொள்வது. இந்த உலகத்தில் அறிவு என்பது எல்லா மனுஷருக்கும் இயல்பானது, ஞானம் என்பது தேவன் கொடுக்கிறது. இந்த உலகத்தில் காணப்படுற அறிவியல் விஞ்ஞானிகளுக்கு அறிவு இருக்கிறது, ஆனால் தேவனை தெரிந்து கொள்ள ஞானம் இல்லை. ஆகவே ஞானம் என்பது தேவனையும் தேவராஜ்யத்தையும் வேதத்தையும் வேத புஸ்தகத்தையும் வார்த்தைகளையும் அறிந்து கொள்வதுதான் ஞானம். இன்றைக்கு ஞானமற்றவர்கள் அநேகர் இருக்கிறாங்க, புத்தியற்றவங்க அநேகர் இருக்கிறாங்க. தேவன் இல்லைன்னு சொல்லி மதிகேடன் சொல்லுகிறான். மதிகேடன், அவனுக்கு அறிவு இருக்கும் ஆனால் ஞானம் இல்லை. அவனுக்கு புத்தி இருக்கும் ஆனால் ஞானம் இல்லை. அவனுக்கு இந்த உலகத்தை அறிந்து கொள்ளக்கூடிய திறமை இருக்கும் ஆனால் ஞானம் இல்லை. ஹெலிகாப்டர் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் ஞானம் இல்லை. இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு பல காரியம் செய்ய முடியும் ஆனால் ஞானம், தேவன் அறிகிற ஞானம் இல்லையே, அதான் முக்கியம். ஆகவே தான் இயேசுவானவர் ஞானத்திலே நிறைந்திருந்த ஃபுல்னஸ். மூன்றாவதாக அவருக்கு இருந்த என்ன? தேவனுடைய கிருபை. இது மூன்று மிக முக்கியம். தேவனுடைய கிருபை அருமையில் இருந்தது. தேவனுடைய கிருபை, தேவனுடைய நிறுத்தத்தில் வாசிக்கிறோம், மனுஷனுடைய தயவு என்று பார்க்கிறோம். மனுஷ தயவு தேவைப்பட்டது. ஆக இந்த 4 காரியங்களும் மிகுந்த அவசியமாக இருக்கிறது. மனுஷ தயவு, இந்த பூமியில் வாழ்வதற்கு தேவ கிருபையும் மனுஷ தயவு வேண்டும். இரண்டுமே முக்கியம். தேவ கிருபை மாத்திரமே வைத்துக்கொண்டு வாழ முடியாது, மனுஷ தெய்வமே வைத்துக்கொண்டு வாழ முடியாது. இரண்டு நமக்கு பேரலாக இருக்கணும். பேரலாக தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை, தயவு, இறக்கும். தேவன் தான் நமக்கு கிருபை தருகிறார். இந்த பூமியில் வாழ்வதற்கு பலன் தருகிறார், கிருபை தருகிறார். கடைசியாக மனுஷனுடைய தயவு நமக்கு தேவை. தேவன் மனுஷன் மேலே ஒரு ஃபேவர் ஏற்படுத்துவார், ஒரு இறக்கத்தை ஏற்படுத்துவார். அதிகாரக்கண்ணில் தயவு இறக்கி பண்ணுவார். நான் ஒர்க் பண்ணுற இடத்துல, மேனேஜர் இடத்துல, அல்லது முதலாளி இடத்துல, அல்லது அப்படிப்பட்ட இடத்துல அவர் தயவு ஏற்படுத்துவார். நாங்கள் கிறிஸ்மஸுக்கு போய் ஒரு ஹாலை பார்த்தோம். இந்த ஹாலை பார்க்குற பொழுது அது எல்லா இடத்துலையும் பார்த்தா 20,000 22,000 அப்படி தான் வாடகை ஒரு நாளைக்கு. நாங்கள் போய் கேட்ட பொழுது அந்த ஓனர், பில்டிங் ஓனருடைய கண்களை கற்று தயவு கிடைக்க பண்ணி அதை விட கம்மி ரேட்டில், குறைந்த ரேட்டில் அவர் செய்வதற்கு உதவி செய்தார். ஒரு 12,000 ரூபாய் கொடுத்து நாங்கள் ஒரு நாள் அந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். அப்போது தான் தயவு. மனுஷனுடைய தயவை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். மனுஷ தயவு நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆக இந்த பூமியிலே வாழுகிற நாம் தேவனுடைய தயவை பெற்று, தேவனுடைய கிருபை பெற்று, மனுஷ தயவை பெற்று, தேவ ஞானத்தை பெற்று, ஆவியில் பலனை கொண்டு நாம் வாழ்வோம். பிள்ளைகளை அப்படியாக வளர்ப்போம். பிள்ளைகளை அடுத்த சந்ததிக்கு கொண்டு போவோம். அடுத்த ஜென்ரேஷன் நம்முடைய கருத்து தான் இருக்குது. நம்முடைய ஊழியங்கள் போய் கொண்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. அடுத்த ஜென்ரேஷனோட வாழ்க்கை நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் தான். இன்புட் என்ன கொடுக்குறோம் தான். இன்புட் நம்ம என்ன கொடுக்குறோம்? பைக்கில் பெட்ரோல் போட்டால் பைக் அதுக்கு தகுந்த மாதிரி ஓடும், டீசல் போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி ஓடும், இன்ஜின் கெட்டு போயிடும், சத்தம் அதிகமாக வரும். இன்புட் என்னென்னு மிக முக்கியம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோம், நம்முடைய சபையின் விசுவாச மக்களுக்கு என்ன இன்புட் கொடுக்குறோம், அதுதான் வெளியே வரும். நம்ம கொடுக்குற இன்புட்டு தான் அது அவுட்புட்டாக வெளியே வரும். ஆகவே பிள்ளைகளை நாம் ஞானத்தில் வளர்ப்போம், தெய்வ பயத்தில் வளர்ப்போம், ஆவியில் வளர்ப்போம், தெய்வ கிருபையில் வளர்ப்போம், மனுஷ தெய்வியில் வளர்ப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசிரியப்பாக ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்கு ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தை நன்றி ஆண்டவரே. நாங்கள் இந்த பூமியிலே வாழுகிற பொழுது எங்கள் பிள்ளைகளை தெய்வ ஞானத்திலும், தெய்வ கிருபையிலும், தேவ ஆவியிலும், பலத்திலும், மனுஷ தெய்விலும் வளர்க்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது
வளர்ந்த பொழுது அப்படி தான் வளர்ந்தீர் ஆண்டவரே. நாங்கள் அப்படியே வளர்த்து நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. உங்களை கருத்தில் தார் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.